பாருங்க சம்பந்தியம்மா. இலக்கிய இந்த அளவுக்கு திமிர் எடுத்து ஆடுறதுக்கு காரணமே நீங்க தான். அவளை நீங்க ஓவரா தலையில வச்சுக்கிட்டு ஆடுனீங்க. பதிலுக்கு அவ தலையாலவே நடந்து தடுமாறி போறா. இலக்கியாவோட பேச்ச கேட்டுக்கிட்டு என் பொண்ண வாழ விடாம துரத்துனதுக்கு நீங்க இப்ப எல்லாரும் நல்லா அனுபவிப்பீங்க. ஏய், என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். இலக்கியாவையும் கௌதமையும் ஜெயில போட்டு தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன். இந்த இலக்கியா இந்த வீட்டை நிம்மதி இல்லாம பண்றதுன்னு முடிவே பண்ணிட்டா. அவளுக்கு தாலி கட்டின பாவத்துக்கு கௌதம் தான் வாழ்க்கையை இழந்துருவான் போல இருக்கு. ஒருவேளை கௌதம் குற்றத்தை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனா அவனுக்கு 5 வருஷமோ 10 வருஷமோ தண்டனை கொடுப்பாங்களே. ஐயோ கடவுளே. அண்ணி, உங்க 2 பசங்களையும் இலக்கியா ஒரு வழி பண்ணாம விட மாட்டா. ஆல்ரெடி பிரியா விஷயத்துல நாடகமாடி கார்த்திக பைத்தியக்காரனாக்கி சுத்த வச்சுட்டா. இப்போ கௌதமையும் காலி பண்ண பாக்குறா. நீங்க இப்படி அமைதியாவே இருக்கீங்களே. அடுத்து அவ நம்மளே ஏதாவது பண்ணிட்டு இந்த குடும்பத்தையே நிர்மூலமாக்கிடுவா. இதுக்காக தானே அவளை மருமகன்னு தலை மேல தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தீங்க. அனுபவிங்க. கடவுளே, ஏன் இந்த இலக்கியா இப்படி புதுசா பிரச்சனையை கிளப்பிட்டே இருக்கா? இனி அந்த அஞ்சலி சும்மா இருப்பாளா? அவளோட கோபத்தை கண்டிப்பா கௌதம் மேல காட்டுவா. என் புள்ள வந்து செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிப்பான் போல இருக்கே. ஐயோ, இந்த இலக்கியாலதான். அவ இன்னைக்கு வரட்டும். அவளை என்ன பண்ற? வரட்டும் அவ. டாக்டர், பேஷண்ட்டுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. ஓ டாக்டர், நாங்க அஞ்சலி கிட்ட வாக்குமூலம் வாங்கலாமா? எஸ், பட் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 5 மினிட்ஸ்க்குள்ள உங்க என்கொயரியை முடிச்சிருங்க. ஓகே டாக்டர். வாங்க. கௌதம், பாதிக்கப்பட்டவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கும்போது ஆப்போனன்ட் பார்ட்டி பக்கத்துல இருக்கக்கூடாது. நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன் கௌதம், இலக்கியா தான் காரை ஓடிட்டு வந்து என்னை கொல்ல பார்த்தான்னு அஞ்சலி வாக்குமூலம் கொடுத்துட்டா அவங்கள இப்பவே அரெஸ்ட் பண்ணிடுவேன். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸோ பி ப்ரிப்பேர் ஃபார் தட். ஓகே விக்னேஷ்? வரேன் சார். அஞ்சலி, ஆர் யூ ஓகே? இப்ப பெயின் எப்படி இருக்கு? கொஞ்சம் வலிக்குது. சரி, ரொம்ப வலிச்சா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு பெயின் கில்லர் டோஸ் கொடுக்க சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். போலீஸ் உங்ககிட்ட வாக்குமூலம் வாங்க வந்திருக்காங்க. உங்களால கோஆபரேட் பண்ண முடியுமா? சார், யூ கேரி ஆன். கொஞ்சம் குயிக்கா முடிச்சிருங்க. ஓகே ஓகே, நான் வரேன். அஞ்சலி, ஆக்சிடென்ட் ஆனப்ப நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரியுமா? தெரியும். விக்னேஷ், ரெக்கார்ட் பண்ணிக்கோ. ஓகே சார். நடந்த ஆக்சிடென்ட் பத்தி எங்களுக்கு டீடைலா சொல்றீங்களா? சொல்லுங்க. நான் ரோட்ல நடந்து போகும்போது கார் வேகமா வந்து என் மேல மோதுச்சு. நான் அடிபட்டு கீழே விழுந்து மயங்கிட்டேன். உங்களுக்கு இந்த சம்பவத்துல ஏதாவது சந்தேகம் இருக்கா? காரை ஓடிட்டு வந்தது யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? தெரியும். இலக்கியா தான் காரை ஓட்டிட்டு வந்தா. அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி, இந்த ஆக்சிடென்ட்ல யார் மேலேயாவது புகார் கொடுக்க விரும்புறீங்களா? சொல்லுங்க அஞ்சலி. நீங்க ரோட்ல கரெக்டா தான் போனீங்களா, இல்ல கார் தப்பா வந்து உங்க மேல மோதிருச்சா?
நீங்க சொல்ற டீடைலை வச்சு தான் நாங்க கேஸ் ஃபைல் பண்ண முடியும். சொல்லுங்க. சார், கார் கரெக்டா தான் வந்துச்சு. நான் தான் ரோட்ல தப்பா போயிட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமா சார், இலக்கியா சரியாதான் காரை ஓட்டிட்டு வந்தா. நான் தான் வேண்டுதலுக்காக விரதம் இருந்து பசி மயக்கத்தோட நடந்து போய் தடுமாறி கார் முன்னாடி விழுந்துட்டேன். இலக்கியா மேலே எந்த தப்பும் இல்ல, எல்லா தப்பும் என் மேலதான். கௌதம், அஞ்சலி சொல்றது அதான் எனக்கும் புரியல. என் கண்ணா என்னாலே நம்ப முடியல. அப்போ இலக்கியா மேல உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லையா? இல்ல சார், சொல்ல போனா நான் இலக்கியாவுக்கு நன்றி தான் சொல்லணும். நான் திடீர்னு ஏதோ நினைப்புல நடு ரோட்ல போயிட்டேன். வேற ஒரு காரா இருந்தா வந்த ஸ்பீட்ல நான் அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனா இலக்கியா ரொம்ப கஷ்டப்பட்டு காரை பிரேக் போட்டு நிறுத்த ட்ரை பண்ணா. அதனாலதான் இந்த அடியோட தப்பிச்சிருக்கேன். இல்லைன்னா இந்நேரம் நான் செத்திருப்பேன். என் உயிரை காப்பாத்தின இலக்கியாவுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்க சொல்றது உண்மைதானா? இதே ஸ்டேட்மெண்ட்டா எடுத்துக்கலாமா? நிச்சயமா சார். இலக்கியா மேல எந்த கேஸும் ஃபைல் பண்ண வேண்டாம். அவளை விட்டுருங்க சார். அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. சார், பேஷண்ட் மயங்கிட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். ஓகே, சரிப்பா. விக்னேஷ், நீங்க கார் கிட்ட வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ஓகே சார். என்ன இலக்கியா இது? நம்ம பயந்ததுக்கு ஆப்போசிட்டா அஞ்சலி அப்படியே அந்தர் பெல்ட்டி அடிச்சிட்டா. அதாங்க எனக்கும் புரியல. என்ன பழி வாங்குறதுக்கு அஞ்சலிக்கு இது சரியான சான்ஸ். இந்த சந்தர்ப்பத்தை கரெக்டா யூஸ் பண்ணி அவ என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நாமளே ஷாக் ஆகுற மாதிரி அவ என் மேல தப்பே இல்லைன்னு வாக்குமூலம் கொடுத்திருக்கா. எப்படிங்க இது? எனக்கும் அதே டவுட் தான் இலக்கியா. அஞ்சலி ஏன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல. நான் சிசிடிவில பார்த்தப்ப ரோட்டோட திருப்பத்துல நீங்க காரோட ஸ்பீடை குறைக்காம வந்து அஞ்சலி மேல மோதினது நல்லாவே தெரியுது. அந்த வீடியோவை பார்த்தா எல்லாரும் யோசிக்காம உங்க மேலதான் தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு எதிரியா இருந்தும் அஞ்சலி ஏன் உங்களை காட்டி கொடுக்கலங்கிறது ஆச்சரியம்தான். அதை விட அதிர்ச்சி என்னன்னா, அவளோட உயிரை காப்பாத்தினதுக்கு எனக்கு தேங்க்ஸ் வேற சொல்றாளே. ஐயோ, எனக்கு பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்கு. இலக்கியா, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? ஒருவேளை அஞ்சலி திடீர்னு அவ தானா காருக்கு முன்னாடி வந்து விழுந்தது தப்புதான்னு தோணுதோ என்னவோ. அப்படியே இருந்தாலும் சந்தர்ப்பத்தை சாதகமாக்கி பழி அவ என் மேல போடுறவளாச்சு. அவள அப்படி பேசினா சரி, அந்த ஆராய்ச்சி விட இலக்கியா. இப்ப நாம ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோம். இனி கவலைப்படுறதை விட்டுட்டு சந்தோஷமா இரு. எப்படி கௌதம் சந்தோஷமா இருக்க முடியும்? என்னால அஞ்சலிக்கான நிலைமைய பாத்தீங்களா? அவ பெட்ல படுத்த படுக்கையா கிடக்குறா. ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சோ தெரியலையே. அம்மாடி, என் பொண்ணு அஞ்சலி மேல கார் மோதி இங்க சேர்த்திருக்காங்க. அவ இப்ப எங்கமா இருக்கா? ஓ, அந்த ஆக்சிடென்ட் கேஸா? ஆமாமா. இப்பதான் சர்ஜரி முடிஞ்சு ஐசியூல இருக்காங்க, போய் பாருங்க. சரிம்மா. நான் கேஸ்ல இருந்து வேணா தப்பிச்சிருக்கலாம். ஆனா அஞ்சலியை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன குற்ற உணர்ச்சியில இருந்து என்னால தப்பிக்கவே முடியாது. அஞ்சலி, இலக்கியா, அஞ்சலி. ஏய், நீங்க ரெடி பண்ற? என் பொண்ணு மேல காரை ஏத்திட்டல. ஒருவேளை அவ கார் மோதி உயிரோட இருந்தா அவளை கொல்லலன்னா ஹாஸ்பிட்டலுக்கே கிளம்பி வந்துட்டியா? ஐயோ அத்தை, நீங்க நினைக்கிறீங்க. மூடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.